படித்தால் தீட்டு, பலகை அமர்ந்தால் தீட்டு, தண்ணீர் குடித்தால் தீட்டு, கரையில் அமர்ந்தால் தீட்டு. தீட்டு 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 என்றார்கள். தீட்டினார், எதை தீட்டினார்? அரசியலமைப்பு சட்டத்தை தீட்டினார். கல்விக்கான வழியை காட்டினார். ஒரு முறை நள்ளிரவிலே சில தலைவர்கள் எங்கு செல்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று நினைத்து அம்பேத்கர் வீட்டிற்கு போகிறார்கள். அங்கு பார்த்தால் அம்பேத்கர் தூங்காமல் படித்துக் கொண்டிருக்கிறார். உடனே அவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அம்பேத்கர், காந்தி, நேரு எல்லாம் தூங்கிவிட்டார்கள், நீங்கள் மட்டும் ஏன் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொல்கிறார், காந்தி நேருவின் சமூகம் எல்லாம் உயர்ந்து விட்டது, அதனால் அவர்கள் தூங்குகிறார்கள். என் சமூகம் இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது, அதற்காகத்தான் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். தன்னை மட்டும் உயர்த்தி கொள்ளாமல் தன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயர்த்துவதற்காக பாடுபட்டவர் தான் அம்பேத்கர் அவர்கள். பகவான் கிருஷ்ணர் வந்தார், நம்மை இந்துவாக மாற்றினார். இயேசு வந்தார், கிறிஸ்தவராக மாற்றினார். நபிகள் நாயகம் வந்தார், இஸ்லாமியராக மாற்றினார். அண்ணல் அம்பேத்கர் வந்தார், அனைவரையும் நல்ல மனிதராக மாற்றினார். சாதிதான் சமூகம் என்றால், சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்று கூட விஷமாக மாறட்டும் என்றவர். சாதித்த தலைவன் முன்னே சில கூடல் கூட்டம் சாதியை தலைவனாக மாற்றி வைத்திருக்கிறது. ஒரு தலைவனுக்கு அதிக சிலைகள் வைக்கப்பட்டதும் அதே சிலைகள் அதிக அளவில் உடைக்கப்பட்டதும் தலைவா உனக்கு மட்டுமே. உன் சிலைகள் வேண்டுமானால் உடைக்கப்பட்டிருக்கலாம், உன்னிலிருந்து சிதறிய சிந்தனை துளிகள் எமக்குள் விதையாய் விழுந்து விருட்சமாய் மாறும் தலைவா. ஒரு முறை சிலர் குளத்திலே தண்ணீர் எடுக்க போகிறார்கள். பார்த்தால் சிலர் அவர்களை தடுக்கிறார்கள். கேட்டால் தாழ்த்தப்பட்டவன் என்கிறார்கள். தண்ணீர் எடுப்பது என்ன, தாழ்த்தப்பட்டவன், இறப்பு இறப்பு என எதிலும் எவரும் சமம் என்று அனைவருக்கும் சமமாய் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிறார். எழுதி எழுதி அவருடைய வலது கை வீங்கி விடுகிறது. விடவில்லையே, கையில் வீங்கினால் என்ன, தன்னுடைய இடதுகையாலும் எழுதுகிறார். இப்படி இருக்கிறவர்கள் எழுதி அனைவருக்கும் சமமான அரசியலமைப்பு சட்டத்தை படித்தவர். ஐயாவின் வழியிலே நடப்போம், அகிலத்தை ஆள்வோம், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். நன்றி.